ராசியில இறந்து போனால். ஆனால் இங்க இந்த ஸ்ரீவாஞ்சியத்துல நம்ம ஈசனை இங்க உயிர் போறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான பாபமும் கிடையாது, அவங்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது, சிவலோக பிராப்தி உண்டு அப்படிங்கிறது இங்க மறித்து போறவர்களுக்கு அப்படி ஒரு வரத்தை சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த ஆலயத்தில் பைரவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கையில தண்டமே இருக்காது, ஒரு பெரிய தண்டம் மாதிரி வச்சு கை வச்சிருப்பார் இல்லையா பைரவர், அந்த தண்டம் கீழே தான் இருக்கும். இப்படி பலவிதமான ஒரு நார்மலா இருக்கிற ஒரு கோவிலை விட இப்படி சில மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அதனால உங்க வீட்டுல யாராவது ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்க இந்த ஸ்ரீவாஞ்சியம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்க யமதர்மராஜருக்கு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பக்கத்திலேயே இருக்கிற சித்திரகுப்தர் அவர் தலையெழுத்தை மாற்றுவார் அப்படிங்கிறது எல்லாரினுடைய ஒரு நம்பிக்கை. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் மற்றும் அப்பர் மாணிக்கவாசகர் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஈசனை பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல இது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இளைஞர்கள் இன்னைக்கு இந்த ஆலயத்தினுடைய கதை, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ரொம்ப உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆலயம் உண்மையிலேயே நான் ஒரு 2-3 தடவை இந்த கோவிலுக்கு போயிருக்கேன். பட் இன்னும் நம்மளுடைய மக்களுக்கு அந்த பழமையை பராமரிக்கிறதுக்கான ஒரு இது இல்லை. ஸோ நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரியான ஆலயங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் இதெல்லாம் நம்ம பராமரிக்கிறது நம்மளுடைய முக்கியமான கடமை இல்லையா? ஸோ இது வரைக்கும் யார் இந்த கோயிலுக்கு போகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு முறை ஸ்ரீவாஞ்சியம் சென்று ஈசனை வணங்கவும். மீண்டும்